உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக ஏற்கனவே புலனாய்வு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையினூடாக வேண்டுமென்றே கடமை தவறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜ்ய ஜ சுந்தரவுக்கு எதிராக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தனது சேவை பெறுநர் பிரதிவாதி கூண்டிலிருந்து கருத்து தெரிவித்த சந்தர்ப்பத்தில் 2 விடயங்களை தவறவிட்டுள்ளதாகவும் அவற்றை முன்வைக்க சந்தர்ப்பம் வழங்குமாறும் பிரதிவாதி சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணி ரோஷான் தெஹிவல தெரிவித்தார். பிரதிவாதி ஒருவருக்கு பிரதிவாதி கூண்டிலிருந்து ஒரு வாக்குமூலத்தை மாத்திரமே வழங்க முடியும் என தலைமை நீதிபதி பிரியாந்த லியனகே இதன் போது கூறினார். எவ்வாறாயினும் அத்தகைய கோரிக்கைக்கு இடமளித்தால் அது தவறான முன்னுதாரணமாக அமையலாம் என சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் ஆஜரான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரி சுட்டிக்காட்டினார். அத்துடன் அத்தகைய கோரிக்கைக்கு இடமளிப்பது என்பது சட்ட ரீதியான விடயம் அல்லவென அவர் வலியுறுத்தினார். வழக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.